ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ட்ரிக்கி ட்வின்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அவங்கவுங்க வீட்டு குட்டீஸை நீங்கள் என்கேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? அப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட மை ட்ரிக்கி ட்வின்ஸ் சேனலோட வீடியோஸ் கண்டிப்பாக யூஸ் ஆகுன்றதுல எனக்கு எந்த டவுட்டுமே இல்லைங்க. ஸ்டார்ட் பண்ணலையா? அப்போ கூட நோ ப்ராப்ளம்ங்க. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் பாருங்கள் ஒரு ஆக்டிவிட்டி. அந்த ஆக்டிவிட்டிலேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க நம்ம இன்றைக்குரிய என்ன ஆக்டிவிட்டின்னு பார்க்கலாம். நம்ம ஆக்டிவிட்டியோட நேம் ஜம்பிங் வித் ஆரோஸ். இப்போ உங்களுக்கு தோணலாம், ஜம்பிங்கில் என்னங்க ஆக்டிவிட்டி, எங்கள் குட்டீஸ் சும்மாவே ஜம்ப் பண்ணிட்டு தானங்க இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்து முடிக்கும்போது நீங்கள் அப்படி ஜம்பிங்கை பற்றி அசால்ட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா உங்களோட அந்த ஃபுல் ஆக்டிவிட்டியோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பண்ண போகிற ஆக்டிவிட்டிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இன்சுலேஷன் டேப்புங்க, 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எடுத்துக்கோங்க. அப்புறம் அதை செக்யூர் பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு சிசர்ஸ். இது எதுவுமே இல்லையா? நோ ப்ராப்ளம்ங்க. சாக் பீஸ் இருந்தால் போதும். சாக் பீஸை ஈரத்தில் தொட்டு ஒரு லைனை போட்டிங்கன்னா அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இல்லைங்க, நான் ஒரு தடவை எனக்கு பண்ணிட்டேன்னா எனக்கு குட்டீஸ் நிறைய நாளைக்கு விளையாடணுமா, அப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இன்சுலேஷன் டேப் அந்த ஒரு ரவுண்டு 10 ருபீஸ் தான். நீங்கள் ஈஸியாக அதையே நீங்கள் செக்யூர் பண்ணி வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அது நல்ல லைஃப் வரும். இது தாங்க இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஆக்டிவிட்டிக்கான செட்டப். ஒன்றும் இல்லைங்க, ஒரு பெரிய ரெக்டாங்கிள், அதை செக்ரிகேட் பண்ணிக்கோங்க. ஒரு டைரெக்ஷன் கொஞ்சம் மாறி மாறி இருக்கிற மாதிரி அந்த ஒரு ரெக்டாங்குலர், அந்த குட்டி குட்டி ரெக்டாங்கிள்குள்ளே அந்த ஷேப், அந்த டிசைனை நீங்கள், அந்த டைரெக்ஷனை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நான் ஒரு 5 காலம்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் இடம் இன்னும் நீளமாக தாராளமாக இருக்குது, உங்களோட நீங்கள் விளையாடணும்னு நினைக்கிற ஸ்பேஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக இருக்குன்னா இன்னும் ஒரு 2-3 காலம் கூட சேர்த்துக்கோங்க. டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனை வரைஞ்சிக்கோங்க. இது தாங்க நம்ம இன்றைக்கி பண்ண போகிற ஆக்டிவிட்டியோடைய செட்டப். வாங்க நம்ம குட்டீஸ் இந்த ஆக்டிவிட்டி எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணது நம்ம ககன் தாங்க. அவன் தான் சொல்லிட்டான், இதை ஸ்டார்ட் பண்ணி இதை நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது அம்மா நான் தாம்மா ஃபஸ்ட்டு விளையாடுவேன்னு அவன் ஏற்கனவே சொல்லிட்டான். ஸ்டார்ட் பண்ணவன் டே போதுண்டா, விளையாடிட்டடா, 1 டைம் போதுன்றேன். நிறுத்தவே இல்லை. அம்மா இன்னும் 1 மோர், அம்மா இன்னும் 1 மோர்னு கேட்டு 4 டைம்ஸ் விளையாடிட்டார். நான் வீடியோலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் ஸ்டெப்ஸை விட்டு கீழே இறங்கி வந்துட்டேன். ஆனாலும் அவங்க விளையாடிட்டே தான் இருந்தாங்க. அவ்வளோ ஜாலியாக இந்த கேம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இதை ஃபாஸ்ட் ஃபார்வர்டு கூட பண்ணலைங்க. அவன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக தான் குதிச்சான். நீங்கள் பாருங்கள், அந்த ப்ரீத் இன், அந்த ப்ரீத் அவுட் எல்லாமே நோட் பண்ணுங்கள். அவனோட ஃபுல் பாடி, நம்ம குட்டீஸோட ஃபுல் பாடியும் இந்த கேமுக்கு இன்வால்வ் ஆகுது. அவனோட எல்லா மசில்ஸுமே இதில் இன்வால்வ் ஆகுது. நீங்கள் நோட் பண்ணிங்க, வீடியோ ஃபுல்லாக நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குட்டீஸ் விளையாடுறத. குட்டீஸ் ஜம்ப் பண்ணும்போது எவ்ரி டைம் நீங்கள் அந்த டைரக்ஷனுக்குரிய அந்த வெக்காபுலரி வேர்ட்ஸ் இருக்குது இல்லையா, ரைட், லெஃப்ட், டாப், லெஃப்ட், ரிப்பீட் அப்படின்றத நீங்கள் அந்தந்த வெக்காபுலரிஸை எவ்ரி டைம் அவங்க ஜம்ப் பண்ணும்போது நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அது அவங்களுக்கு அப்படியே அவங்களுக்கும் அது மெமரைஸில் இருக்கும். அடுத்து நம்மளோட குட்டி பாப்பா கஹன்யா ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க ஜம்ப் பண்ணுறதே ஒரு க்யூட்டுங்க. இதில் ஜம்ப் பண்ணுறாங்க, அதில் ஜம்ப் பண்ணுறாங்க. இந்த ஆக்டிவிட்டியை அவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணும். அந்த எந்தில் ஒரு ரெக்டாங்கிள்குள்ளேயும் 2-3 டைம்ஸ்லாம் ஜம்ப் பண்ணுறாங்க. அவங்களும் ஒரே வாட்டியில் நிற்கலைங்க, ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த ஆரோவை பார்க்குறாங்க, அதே மாதிரி ஜம்ப் பண்ணணும். அவங்களோட எய்ம் எல்லாம் அதுதான். ஜம்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. 2 குட்டீஸுமே இந்த கேமை செமையாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்கங்க. நான் அந்த மாடிப்படி ஏறி அந்த டெரேஸ்க்கு போவோம்லங்க, அங்கே எங்களுக்கு ஒரு எல் ஷேப்பில் ஒரு கேப் இருக்கும். அது இந்த கேமுக்கு சூட் ஆகும்னு சொல்லி நான் அந்த பிளேஸ் சூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இன்னும் நல்லா நீளமாக தாராளமாக இருந்துச்சுன்னா நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தாங்க இன்னும் 4-5 காலம் கூட சேர்த்துட்டு அந்த ஆரோவோட ஹெட்டை இன்னும் வேறு டைரெக்ஷனில் மாற்றி போட்டுக்கோங்க. கண்டிப்பாக குட்டீஸ் இது நல்லா என்கேஜ் பண்ணிப்பாங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் சூப்பர்வைஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு உங்களோட சூப்பர்விஷன் கூட தேவையில்லைங்க. இந்த கேமில் எந்த விதமான பயமும் இல்லை. எதுவும் நீங்கள் யோசிக்க வேண்டிய அளவுக்கு இதில் ஒரு சேஃப்டி டவுட் ஆகிற மாதிரியான எந்த விஷயம் இல்லைங்க. குட்டீஸ் விளையாண்டது பார்த்தீங்களா? இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவோட முக்கியமான செக்மெண்ட்டு, இந்த ஜம்பிங் வித் ஆரோஸ் ஆக்டிவிட்டியோடைய பெனிஃபிட்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். இதோட ஃபஸ்ட்டு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, கான்செப்ட் ஆஃப் டைரக்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆக்டிவிட்டி யூஸ் ஆகுதுங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த டாப், பாட்டம், லெஃப்ட், ரைட், அது ரிப்பீட். ஸோ அந்த டைரக்ஷனோட கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆக்டிவிட்டி யூஸ் ஆகுதுங்க. நெக்ஸ்ட்டு கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ். கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ்னால் நீங்கள் வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட ஹோல் பாடி, அந்த ஃபிசிக்கல் மூமெண்ட் இருக்குங்களா, அது ஒரு அலைன்மெண்ட்டாக, ஒரு ஆர்கனைஸ்டாக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதாங்க அந்த கிராஸ் மோட்டார் ஸ்கில்லுன்றது.
அடுத்தது ஒரு கோஆர்டினேஷனோட நம்ம ஃபுல் பாடி அந்த ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் இருக்கிறது இதில் இம்ப்ரூவ் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் இந்த ஆக்டிவிட்டி பாடி பேலன்ஸிங்கை ப்ரொமோட் பண்ணுது. நீங்கள் குட்டீஸில் ககன் விளையாடும்போது இல்லை, நீங்கள் பாப்பா விளையாடும்போது பார்த்துருந்தீங்கன்னா அவங்களோட பாடி அந்த பேலன்ஸ் பண்ணுறதை நீங்கள் ஈஸியாக கண்கூடாவே பார்த்துருக்கலாம். அப்புறம் ஸ்பேஷியல் அவேர்னஸ், இதுவும் நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். அவங்களோட எந்த ஸ்பேஸில் எந்த மாதிரி டைரெக்ஷன் இருக்குன்றதை அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு இது யூஸ் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தாங்க ரொம்ப முக்கியமானது. அதுனா கார்டியோவஸ்குலர் ஃபிட்னஸ்க்கு இது யூஸ் ஆகுதுங்க. கார்டியோவஸ்குலர் ஃபிட்னஸ் அப்படின்னா என்னென்னா, நம்மளோட பாடி வந்து ஆக்சிஜனை இன்டேக் எடுக்குது. அந்த ஆக்சிஜனை உள்ளே இருக்கிற நம்மளுடைய ஆர்கன்ஸ்க்கு, மசில்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுதுங்க. அந்த ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போய் ப்ரொவைட் பண்ணுது இல்லையா நம்மளோட பாடி. அந்த ஆக்டிவிட்டியை நம்ம இப்போ பண்ணுற ஜம்பிங் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுதாங்க. அப்போ பார்த்துக்கோங்க, ஜம்பிங்கோடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஜம்பிங் ஆக்டிவிட்டியில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை இப்போ நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க. இந்த ஆக்டிவிட்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் எந்த குட்டீஸ்க்காவது அவங்க அம்மாவுக்கு யூஸ் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு அவங்க குட்டீஸையும் ஹாப்பியாக செம்மையாக என்கேஜ் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.